இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது துபாய் டவுன் டவுனில் இருக்கிற துபாய் மால். உலகத்திலே ரொம்ப பெரிய மால் தான் இந்த துபாய் மால். வேர்ல்டு லார்ஜஸ்ட் மாலான இந்த துபாய் மால் 2008 திறக்கப்பட்டுச்சு. இதனுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 54 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ஸ். ஒரே நேரத்தில் 15,000 கார்களை நிப்பாட்டுற அளவுக்கு இங்கே கார் பார்க்கிங் இருக்குது. உலகத்துடைய எல்லா முன்னணி நிறுவனங்களுடைய ஷோரூம்ஸும் இங்கே இருக்குது. இங்கே மக்களை கவரக்கூடிய அக்வாரியம், அண்டர் வாட்டர் ஜூ, ஐஸ் ரிங், அம்யூஸ்மெண்ட் பார்க், லார்ஜஸ்ட் சினிமாஸ், துபாய் டினோ, கிட்ஸானியா, சூக்கல் பஹர், வாட்டர் ஃபவுண்டைன் லைட் ஷோன்னு இன்னும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இங்கே இருக்குது. ஒரு நாள்லாம் பத்தாது அந்த மாலை பார்க்குறதுக்கு. ஒரு வருடத்திற்கு 100 மில்லியன் விசிட்டர்ஸ் இந்த மாலுக்கு வராங்களாம். உலகத்தோட பல்வேறு மதம், இனம், நிறம், மொழின்னு எல்லா விதமான மக்களையும் இந்த மாலில் பார்க்கலாம். வேர்ல்டு லார்ஜஸ்ட் மால் மட்டும் இல்லை இந்த துபாய் மால், வேர்ல்டு கிளீனஸ்ட் மாலும் கூட இந்த துபாய் மால். பிரம்மாண்டமான இந்த துபாய் மாலில் நம்ம ஊர் மால் மாதிரி வெறும் ஷாப்ஸு, சினிமாஸ் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் இருக்குங்க. துபாயில் டைம் பாஸ் ஆகலைன்னா அங்கே வந்தாலே போதும், டைம் எப்படி போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு மக்களை கவரக்கூடிய மால் தான் இந்த துபாய் மால். 1500க்கு மேலே இங்கே ஷாப்ஸ் இருக்குது, 120 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, 22 சினிமாஸ் இருக்கா இங்கே. இந்த மாலை சுற்றி பார்க்குறதுக்கு கால் வலிக்குதுன்னு அப்படின்னா கூட டேக்ஸி கூட இங்கே வச்சுருக்காங்க. அதில் போய் கூட நம்ம இந்த மாலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கலாம். துபாய்க்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று தான் இந்த துபாய் மால். மதங்கள், இனங்கள், மொழிகள், நிறங்கள் கடந்து எல்லா நாட்டு மக்களையும் தன்னில் நிறைத்து கொண்டிருக்கிறது இந்த துபாய் மால். இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் மாலுடைய இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மாலுடைய வளாகத்தில் தான் வேர்ல்டு ஹையஸ்ட் பில்டிங்கான புர்ஜ் கலிஃபா இருக்குது. புர்ஜ் கலிஃபாவுடைய டீட்டெயில்ஸை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.